நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களுடைய எல்லா கிருபையினாலும் தேவன் உங்களை நிரப்பி வழி நடத்துவாராக. இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 28:15. அந்த வசனத்தின் ஒரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளையும், யாக்கோபுக்கு தேவன் கொடுத்ததான வார்த்தை, தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து தன்னுடைய வீட்டை விட்டு புறப்படுகையில் தேவன் அவனுக்கு சொன்னதான காரியம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளையும், நான் உனக்கு அநேக காரியங்களை அவரிடத்தில் சொல்லிவிட்டு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட தேவன் அநேக தரிசனங்களை, அநேக வார்த்தைகளை, அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் தந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளில் தேவன் உங்களோடு சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அநேக வார்த்தைகள் தேவன் எனக்கு தந்தார், எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்று சொல்லி காத்திருக்கீங்களா? எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, தேவன் தந்த தரிசனங்கள், தேவன் தந்த சொப்பனங்கள், தேவன் தந்த வார்த்தைகள், தேவன் தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார். உடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் அதை காண்பீர்கள். தேவன் அதான் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபை பார்த்து தேவன் சொன்னார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். எனக்கு அன்பானதையுடைய பிள்ளைகளை, நிச்சயமாக நம்முடைய தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. நிச்சயமாக உங்களுக்கு தேவன் கொடுத்த எல்லா காரியங்கள், எல்லா வார்த்தைகள், எல்லா தரிசனங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதை செய்து முடிக்கும் அளவும் உங்களை கைவிடுவது இல்லை. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருந்த சொப்பனங்கள் எல்லாவற்றையும் தேவன் செய்யும் அளவும் அவரை கைவிடவில்லை. அவனோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் கண்டுகொண்டார்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக தேவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருப்போம். நிச்சயமாக நம்முடைய தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் காணப்படலாம். இந்த சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் நிச்சயமாக நம்முடைய தேவன் சொல்லுகிறதான வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நிச்சயமாக கைவிட மாட்டார். தேவனை மாத்திரம் பற்றி கொள்வோம். உலகத்தின் காரியங்களை பற்றி கொள்ளாதபடிக்கு தேவனை மாத்திரமே பற்றி நம்பிக்கையாய் என் தேவனை நடத்துவார். அதிசயமானவர், அப்படினால் என் தேவனை நடத்துவார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. சர்வத்தையும் படைத்தவர் நிச்சயமாக செய்து நிறைவேற்றுவார் என்று விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது நிச்சயமாக எல்லா காரியங்களையும் தேவன் செய்து முடிப்பார். ஜெயிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்பா, எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, எங்களுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்து நீர் எங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள், சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் வரைக்கும் எங்களை கைவிட மாட்டீங்கப்பா. விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. விசுவாசத்தை தோக்குகிறவரும் முடிக்கிறவரும் வீரல்லவோ. ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க. கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க. இப்போதும் உடைய சமூகத்தில் காத்திருக்க உதவி செய்யுங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்படியான கிருபைகளை தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் தருகிறப்பா. ஆண்டவரே, நோயோடுள்ள பிள்ளைகளை நோய்களை மாற்றுங்க. கடன் பிரச்சனைகள், பாரங்கள் எல்லாம் மாற்றி போடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் பிள்ளைகள் காத்திருக்கும்படியாய் கிருபை கொடுங்கப்பா. தைரியப்படுத்துங்க. பலவீனங்கள் எல்லாம் மாற்றி போடுங்க. ஆண்டவரே, உடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும். வழி நடத்துங்க. ஆஸ்வதியும் காத்துக்கொள்ளும். இன்ப இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவையும்
ஆமீன். ஆமீன்.